ஆடி மாதம்னாலே பெண்களை போற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா முக்கியமா இங்க பெண் தெய்வத்துக்கு தான் இந்த ஆடி மாத சிறப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த ஆடி மாசத்துல நீங்க எங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடே கோவிலா மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலதான் இருக்கு. இப்ப நடக்கிற தட்சிணைய காலம் நம்மளுடைய தேவலோகத்துல இரவு பொழுது. அப்படி இரவு பொழுதுலதான் நம்மளுடைய பூமிக்கு அருகில கடவுள் சக்தி எல்லாமே இருக்குதுன்னு ஒரு ஐதீகம். ஆடி செவ்வாய் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இளம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம். இல்ல ஆடி மாசம் சுப நிகழ்ச்சி நடத்தவே கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரத்திலுமே கிடையாது. ஆனா அப்படி இருக்கிற பெண்களும் இந்த மாதிரியான ஒரு வளையல வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த காதல் கைகூடும் அப்படிங்கறது ஒரு விஷயமும் இருக்கு. காதல் கைகூடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆடி மாதம்னாலே பெண்களை போற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா முக்கியமா இங்க பெண் தெய்வத்துக்கு தான் இந்த ஆடி மாத சிறப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆடினாலே அம்மன் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த ஆடியிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குல்ல மேம். ஆடி அமாவாசை, ஆடி 18, ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடி பூரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த நாக பஞ்சமி எல்லாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுற ஒரு ஆடி மாதம். கரெக்டா இந்த ஆடி மாத சிறப்புகள், இந்த ஆடி மாசத்துல நீங்க எங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க மேம். முதல்ல ஒரு மாதத்தை சூரிய பகவானோட இருக்கிற காலத்தை அவர் போற இடத்த வச்சுதான் நம்ம சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு தான் சூரிய பகவான் போறாரு. அதாவது இது தட்சிணைய காலம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி முடிஞ்சது உத்தராணிய காலம். அது இதோட முதல் வருஷம் தான், முதல் மாதம் தான் ஆடி மாசம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் தெற்கு நோக்கி போறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்பவே பெண்களுக்கு சிறப்பான மாதம். பொதுவாவே அம்மனுக்கும் பெண்களுக்கும் சிறப்பான மாதம் தான். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனேவும் எப்பவுமே ஒரு செயல் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி கோவில போய் வழிபாடு பண்றது எல்லாமே ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் வீடே கோவிலா மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலதான் இருக்கும். ஆடி மாசத்துலதான் இருக்கும். ரொம்பவே ஸ்பெஷலான மாதம். இந்த உத்திரணியம் காலம் பாத்தீங்கன்னா தேவலோகத்துல பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த இப்ப நடக்கிற தட்சிணைய காலம் நம்மளுடைய தேவலோகத்துல இரவு பொழுது. அப்படி இரவு பொழுதுலதான் நம்மளுடைய பூமிக்கு அருகில கடவுள் சக்தி எல்லாமே இருக்குதுன்னு ஒரு ஐதீகம். சரி, அதனாலேயும் இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், இதை ரெண்ட பத்தி பாத்துக்கலாம். ஆடி செவ்வாய் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இளம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம். செவ்வாய், ஆடி செவ்வாய். ஏன்னா நம்ம எல்லா நாளுமே அம்மனை கும்பிடுறோம், எல்லா பெண்களும் போய் கும்பிடுறாங்க எல்லாம் இருந்தாலும் இந்த ஆடி செவ்வாய் என்ன பண்ணுவாங்கன்னா நோன்பு இருப்பாங்க. அதாவது ஔவையார் நோன்புன்னு சொல்லுவாங்க. இந்த நோன்பு என்னன்னா கொழுக்கட்டை, அதாவது விரதம் இருந்து கொழுக்கட்டையா வச்சு அந்த கொழுக்கட்டையை போய் கோவில்ல போய் வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ண கொடுத்து ஒரு கற்பூர தீபம் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் கோவில்ல வச்சு மத்த பெண்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே, அது அவ்வளவு விசேஷமா இந்த ஆடி விசேஷமானது. கன்னியா, அதாவது சின்ன பெண்கள் குழந்தைகள் இதை பண்ணுவாங்க. ஆடி செவ்வாயப்ப ரொம்பவே விசேஷமானது. இது என்னன்னா ரொம்பவே ஒரு குடும்ப சுபிட்சமா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சின்ன குழந்தைகள், ஏன்னா நம்மளுடைய என்னதான் நம்மளுடைய வீட்டுல திருமணமான பெண்களா இருந்தாலும் சரி, தாயாரா இருந்தாலும் சரி, வழிபாடு போது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள சின்ன குழந்தைகளுடைய வழிபாடுதான் ஃபர்ஸ்ட் காதுல கேட்கும் நம்மளுடைய கடவுள்களுக்கு. அதனாலயே சொல்லுவாங்க சின்ன குழந்தைகள்னாலும் அழுதானா 6 மணிக்கு மேல அழுகக்கூடாது, நீதான் விளக்கேத்தணும், சாமி கும்பிடணும். ஏதாவது முக்கியமா நானே நிறைய தடவை கோயில்ல பாத்திருக்கேன், சின்ன குழந்தைகள் எல்லாம் போகும்போது நீ இப்படி சொல்லி வேண்டு, இப்படி நல்லது, அப்பாவுக்கு வீடு கட்டணும் வேண்டு, அப்பாவுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அந்த சின்ன குழந்தைகளை வச்சு வேண்ட சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே சின்ன குழந்தைகள் மூலமா போறது. ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் கடவுளுக்கு ரொம்ப இஷ்டமான குழந்தைகள். அதனால முதல்ல ஆடி செவ்வாய் சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நாள். அதனால செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ஃபுல்லாவே என்னன்னா குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நல்ல விரதம் இருந்து குழந்தைகளை நல்ல ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க கையாலேயே எல்லாத்துக்கும் ஒரு பிரசாதம் கொடுத்து ரொம்ப சிறப்பானதா கொண்டுவாங்க. ஓகே, சோ ஆடி செவ்வாய்க்கே இவ்வளவு சிறப்புகள் இருக்கா? அப்ப உண்மையுமே அப்ப ஆடி வெள்ளி இன்னுமே பயங்கரமா இருக்கும். ஆமா, ஆடி வெள்ளி திருமணமான பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு எல்லாம் ரொம்பது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அதன் மூலமா ஏதாவது ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூழ் ஊத்துவாங்க. அதாவது என்னன்னா இந்த ஆடி மாசம்னாலேவும் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு சேஞ்சஸ் வரும். அதாவது நம்மளுடைய காலநிலை சேஞ்சஸ். ஏன்னா இப்ப காத்து அதிகமா வரும். அந்த காத்து இதுல நம்ம உடம்புல
வெப்ப காத்து அதிகமா வரும். ஆடி காத்து வெப்ப காத்து அதிகமா வரும், நம்மளுடைய ஹீட் அதிகமாகும். சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கூழ் ஊத்துறது. அந்த கூழ் ஊத்துறது என்னன்னா, கூழ் ஊத்துறதும் அந்த வேப்பிலையும் நம்மளுடைய உடல்ல உள்ள வெப்பத்தை வந்து கொஞ்சம் குளிர் வச்சு நம்ம உடல்ல வந்து சீரா வச்சிருக்கோம். சரி. சோ அதுக்காக தான் மெயினா அந்த கூழ் ஊத்துறது. ஓகே. மேக்சிமம் இந்த டைம்ல வந்து இளம்பெண்கள் எல்லாமே நேர்த்திக்கடன் போட்டு அவங்க கையால கூழ் ஊத்துறது. ஏன்னா முக்கு வீக், அதாவது தெருவுக்கு தெரு வந்து கூழ் ஊத்துவாங்க. ஓகே. அவங்க நேரம் பார்த்து அக்னி சட்டி எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் பண்ணுவாங்க. அதனுடைய திருமணம் ஆகிறதுக்கும் தன்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காகவும் பண்ணுவாங்க. ஓகே. சோ ஆடி வெள்ளிக்கு வந்து, ஆடி செவ்வாய்க்கு நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப ஆடி வெள்ளிக்கு வந்து கூழ் மட்டுமா? இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கறதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதாவது ஆடி இதுக்கு வந்து கல்யாணம் ஆனவங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க அதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தான் அதை மெயினா கொடுப்பாங்க. ஓகே. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கல்யாணம் ஆகாத பெண்கள் தான் அதிகமா கோயிலுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்பாங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள்கிட்டயும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்கிட்ட வாங்கினா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வேகமா கல்யாணம் ஆகுங்கிற ஒரு ஐடியா. ஓகே. அதுக்கு இதெல்லாம் வந்து காலம் காலமா இதெல்லாம் பின்பற்ற வந்து ஒரு வழிமுறைகள் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. முன்னாடில இருந்தே ரொம்பவே ஆடி மாதம் வந்து இப்ப கூட ஒரு முக்கியமான இந்த சென்னை நகரங்கள்ல கூட ஒரு சில இடத்துல இல்லைனாலும் கூட கிராம சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் அவங்களுடைய திருவிழா வீட்டுக்குள்ளேயே அவங்களுடைய திருவிழா மாதிரிதான் நடக்கும். ஓகே. ஒவ்வொரு கோவில்லையும் உள்ள நடக்கிற விஷயம் எல்லாம் ஏதோ நம்ம வீட்டு திருவிழாங்கிற மாதிரிதான் அங்க ஃபுல்லாவே நடக்கும். புரியுது மேம் எனக்கு. ஏன்னா ஆடி திருவிழா, ஆடி பட்டம் அப்படிலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆடி அம்பாளுக்கு ஏன் மேம் இவ்வளவு சிறப்பு? இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம் வருது. அந்த முன்னாடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றத்துல நம்ம எதையுமே ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதாவது சுப நிகழ்ச்சியை கொண்டு வரல. ஆனா அதற்கு பதிலா ஒன்லி வழிபாடு, ஆன்மீக ரீதியா மட்டும்தான் கொண்டு வராங்க. இது வந்து நம்மளுடைய வெளி வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமே கிடையாது. ஓகே. ஆனா நம்மளுடைய உள் மனது வந்து ஒரு மன வளர்ச்சி அதிகமா இருக்கணும், மனம் வந்து நிம்மதியா இருக்கணும், அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு பெரிய மாதமா தான் இந்த மாதம் எடுத்துக்கிடுவாங்க. மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சரி. சோ மேக்சிமம் பெண்களுக்கு உண்டான, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய பகவான் வந்து தெற்கு நோக்கி போறாரு அப்படின்பது பெண்களுக்கு சிறப்பானது. பெண்களுடைய எல்லா அம்மன் சம்பந்தப்பட்ட எல்லா சாமிக்குமே சிறப்பானது. ஆனா ஒன்லி அம்மன் மட்டும் கிடையாது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா காவல் தெய்வமும் வருவாங்க, ஊர் எல்லையில இருக்கிற காவல் தெய்வமும் வருவாங்க, தன்னுடைய குலதெய்வமும் வருவாங்க ஆடி மாசம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற காவல் தெய்வத்துக்கும் சிறப்பு பூஜை நடத்துவாங்க, ஆடி மாசம் நடத்துவாங்க. அதே மாதிரி எல்லாரும் நம்ம சொந்த ஊருக்கு போய் அவங்க குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஆடி மாசத்துக்கு இவ்வளவு இது இருக்கா மேம்? எல்லாரும் குலதெய்வத்துக்கு போற ஒரு மந்த் கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க, போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. ஓகே. எங்க இருந்தாலும். சோ அதுவே ஏன்னா இது எல்லாமே ஒன்லி நம்மளுடைய இது இத்தனை வருஷம் ஓட்டம், இத்தனை மாசம் ஓட்டம் இருந்தாலும் இந்த ஆன்மீகம் இந்த என்னனாலே இந்த ஒரு ஆடி மாசம் மட்டும்தான். இந்த ஆடி மாசத்துக்கு வழிபாடு பண்ணாலே போதும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணும். எவ்வளவு ஒரு குழப்பம், என்ன ஒரு பிரச்சனைனாலும் இருக்கட்டுமே, இந்த மாதம் வழிபாடு பண்ணா நம்ம வீட்டுல ஃபுல்லா நெகட்டிவிட்டி இருக்கிறது ஃபுல்லாவே ஒரே பாசிட்டிவிட்டி ஆகும். ஏன்னா நம்ம வீட்டை சுத்தி இப்ப நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம், கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்லயும் நம்ம பூஜை பண்ணி வீட்லயுமே, ஏன்னா இதுக்கு முன்னால நார்மலா ஒரு 6 மணிக்கு விளக்கேத்த கூட சோம்பேறிப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி. சரிங்களா? சுத்தப்படுத்தி விளக்கேத்தினா கூட ஆமா இன்னைக்கு என்ன நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியில இருந்து கடைசி தேதி வரைக்குமே அது என்ன கிழமையா இருக்கட்டும், வெள்ளியா இருந்தாலும் செவ்வாயா இருந்தாலும் பொதுவா பண்றவங்க திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட பண்ணுவாங்க. டெய்லியுமே வந்து பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வீடு ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான், எந்த ஒரு நெகட்டிவுமே வராது. சரி. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நிச்சயமா இந்த ஆடி மாசம் எல்லாத்துக்குமே சிறப்பான மாதமாக இருக்கும் மேம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி தாண்டி ஆடி 18, ஆடி பெருக்கு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அது ஆடி 18 ஆடி பெருக்கு ஒண்ணுதான். அது ஆடி 18 ஆடி பெருக்கு, அது நாக பஞ்சமி முக்கியமா, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவுமே இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்குல்ல. முதல்ல இந்த ஆடி 18 ஆடி பெருக்கு பத்தி சொல்லுங்க. இந்த ஆடி 18 வந்து என்னன்னா புதுசா தொடங்குற எல்லா ஒரு தொழிலுக்குமே நல்லா இருக்கும். மெயினா நம்ம யார சொல்லணும்னா விவசாயத்துக்கு தான் நல்ல உகந்த நாள். இதை வந்து ஆடிப்பெருக்கு வந்து நீர்நிலைகளுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய நாள்னு சொல்லுவோம். அதாவது இந்த டைம்ல அந்த காவிரி பெரிய பெரிய அந்த ஆறுகள்லாம் நீர் ஆட்டோமேட்டிக்கா அதிகமா வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். அதே மாதிரி விவசாயத்துக்கு ஏதாவது புதிய முயற்சி பண்றாங்க, விவசாயத்துல ஏதாவது ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை ஏதாவது புதுசா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நாள்லதான் பண்ணுவாங்க. ஆமா. அதே மாதிரி புதுசா வந்து ஏதாவது ஒரு சேமிப்பு தொடங்குறாங்க, எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி, புதிய முயற்சிக்கு அனைத்துக்குமே இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளா இருக்கும். ஆடி பெருக்குன்றது அதுதானா? ஒரு தடவை ஆமா
ஸ்டார்ட் பண்றோம்னா அடுத்து பெருகிக்கிட்டே போகும். ஓகே, அதுதான் ஆடிப்பெருக்கு. ஆமா, இதே கிராமத்து சைடுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஏரிகளா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சின்ன சின்ன ஏரிகள் இருக்கும், அது மூலமா ஒரு சின்ன ஏரியா இருக்கும், தெப்பமா இருக்கும். அதுல எல்லாம் தண்ணி வந்து அந்த கடற்கரையில அந்த அதாவது ஓரத்துல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. தண்ணிக்கு வந்து பத்திச்சூடெல்லாம் ஏத்தி அந்த வாழைப்பழம் முக்கணிகளை வச்சு வழிபாடு செஞ்சு சாமியா கும்பிடுவாங்க. தண்ணிய வந்து நீரை வந்து சாமியா கும்பிடுவாங்க. ஓகே, அதுதான் வந்து ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு. ஓகே, வேற என்ன ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஆடிப்பெருக்குக்கு நம்ம என்ன பாசிட்டிவான விஷயங்களும் தொடங்கலாம், எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். என்ன ஒரு புதிய முயற்சினாலும் சரி, ஒரு தாலி பெருக்கு போறதும் ஆடிப்பெருக்கப்பதான் போடுவாங்க, எந்த நாளும் பண்ண மாட்டாங்க. ஆனா கல்யாணம் மட்டும் ஆடியில பண்ண மாட்டாங்க, ஆனா தாலி பிரிச்சது மட்டும் எப்படி மேம்? அது ஏன்னா அந்த ஒரு நாள் வந்து நம்ம தாலி பெருக்கி போறது அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்னு சொல்றது. ஏன் மத்த சுப நிகழ்ச்சி எல்லாம் எதுவும் நடத்தக்கூடாதுன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இருந்து இப்ப வரைக்கும் இல்ல ஆடி மாசம் சுப நிகழ்ச்சி நடத்தவே கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரத்திலுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னோர்கள் இந்த ஆடி மாதம் ஒன்லி கடவுள் வழிபாடு மட்டும்தான் சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதனாலதான் முன்னோர்ல இருந்து வந்த பாதையத்தான் நம்மளும் அதை ஃபாலோ பண்றோம். அதனாலதான் ஏன்னா புதிய ஒரு வாடகை வீடு கூட மாற மாட்டாங்க, வாடகைக்கு மாற மாட்டாங்க, கிரகப்பிரவேசம் எதுவுமே கிடையாது, கல்யாணம் கண்டிப்பா இது பண்ண மாட்டாங்க, கல்யாணம் சுப நிகழ்ச்சி எதுவுமே நடத்த மாட்டாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு ஆத்மார்த்த ஒரு நல்ல உணர்வையும் தரக்கூடிய ஒரு மாதம்னா ஆடி மாதம். ஓகே, நம்ம திருமணம் அது வந்து எப்பவுமே நம்ம அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், நல்ல நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் ஓய்வு தேவை, ஒரு நிம்மதியான ஒரு தெளிவான மனம் தேவை அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். கடவுளுக்குனே டெடிகேட் பண்ண ஒரு மாதம் தான். ஏன்னா இத மத்த நேரம்லாம் நம்ம திருமணம் அதுன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். இது வந்து ஃபுல்லாவே பாசிட்டிவிட்டி தான். நம்ம என்ன ஒரு நெகட்டிவா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவிட்டியா இருந்தாலுமே சரி, அதை சும்மாவே என்ன பண்ண, நம்ம கோயிலுக்கே போக வேணாம், நம்ம அந்த ஏரியால இருந்தா நம்ம வீட்டுல இருந்தாலே நம்மளை சுத்தி பாசிட்டிவிட்டி வர வச்சிரும். சரி, அதுதான் ஆடி மாதமே ரொம்ப சிறப்பு. அதனாலதான் சுப நிகழ்ச்சி நடத்தல, அதை வந்து முன்னோர்கள் இருந்தே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்றோம். இப்ப பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னா தவறான செயல் எதுவுமே செய்யக்கூடாது. ஆடிப்பெருக்கு புதுசா பழகுற எந்த ஒரு பழக்கமே பழகிடக்கூடாது. தன் நண்பன் வெளியில கூட்டு போறான், ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு நீ ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ற செய் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துடணும். ஏன்னா அந்த பழக்கம் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள் தானே, நண்பனுக்காக தானே அப்படின்னு அதை தொடங்கிக்கிட்டே போகும். இது வந்து தொடர்ச்சியாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது ரொம்ப பெரிய விஷயமாகவுமே போகும். அந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க வண்டியில எதுலையாவது போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா போறது, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சின்ன குழந்தைகளுக்கு லைசன்ஸே இல்லாதவங்களுக்கு கூட கொடுப்பாங்க. இது எங்க ஊர்லயே நடந்த ஒரு விஷயம். ரொம்ப ஃபாஸ்டா போய் அது கீழே விழுந்து அந்த அந்த ஆடி பெருக்கி ஆஸ்பத்திரியில விழுந்தது, மருத்துவமனைக்கு போனது. ஒரு 2-3 மாசம் ஆச்சு. ஏதாவது ஒரு விஷயம் மாறி மாறி மருத்துவமனைக்கு அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு வியாதி அந்த அடிப்பட்டத்துல இருந்து அவன் வெளியில வரவே இல்லை. அதாவது ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு. சோ நம்மளோட உடல்நிலையில கவனமா வச்சுக்கணும். அதாவது நம்ம நார்மலா இருக்கும் போது திடீர்னு ஏதாவது லைட்டா காய்ச்சல் தலைவலி வந்தா பிரச்சனை கிடையாது. நாமளே வாலண்டரியா போய் நான் போய் விழுக போறேன், என்னுடைய அவசர தேவைக்கு முந்திரித்தனத்தால போய் விழுக போறேன்னு சொல்லும் போது அது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? பாதிப்பை நம்ம அனுபவிச்சுதானே ஆகும். அப்ப இதெல்லாம் எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த டைம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, ஆடி பெருக்கு சொல்லிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் ஆடி பூரம். ஆடிப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டாள் அவதரித்த நாள் சொல்லுவாங்க. இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் சொல்லலாம் பெண்களுக்கு. ஏன்னா இந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சரி, குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கும் சரி, இந்த டைம்ல வந்து அம்மன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வளையல் பூஜை நடக்கும். அந்த வளையல்லயே ஃபுல்லா அலங்காரம் பண்ணி சூப்பரா இருக்கும். அது ஒரு சின்ன சின்ன கோயிலா இருந்தாலுமே, பெரிய பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, வளையல வச்சு அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அந்த பூஜைக்கு அப்புறம் இந்த வளையல எடுத்து கொடுப்பாங்க. அத திருமணம் ஆகாத பெண்களா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறவங்க, முதல்ல அதாவது கர்ப்பணம் எனக்கு ரொம்ப வருஷமா நானும் குழந்தை இல்லைன்னு பாத்துக்கிருக்கேன்னு சொல்றவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வளையல அவங்க அனுபவிச்சுட்டே வரணும். அது கையில போட்டுக்கிட்டே இருந்தாலே அவங்களுக்கு அந்த வரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப வருஷமாவே ரொம்பதாவே ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு ஐதீகம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப வளையல் கிடைக்கும்னு சொல்லி போட்டுட்டு போய் கேட்க, எப்படா அந்த அம்பாள் கிட்ட நமக்கு வளையல் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அது ஃபுல்லாவேவும் அம்பாள் வந்து ஒரு ஃபுல்லாவே சாத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே அம்மன் கழுத்துலதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளையல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய வரம் இல்லையா? புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆண்டாள். அதுவும் இல்லாம ஆண்டாள் வந்து தன்னுடைய அதாவது நம்ம அரங்கநாதனை ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது, திருமணம் ஆகாத பெண்கள்
தன்னுடைய ஒருவேளை லவ் பண்றாங்க, நான் வீட்டுல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா சொல்ல முடியல, அப்படி இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி ஒரு வளையல வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த காதல் கைகூடும் அப்படிங்கறது ஒரு விஷயமும் இருக்கு. ஓ காதல் கைகூடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உடனே எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே போ ஆனா ஆமா, ஆண்டாள் அரங்கநாதனை லவ் பண்ணி தானே முடிச்சாங்க. சரி நல்லா இருக்காங்க, நம்மளும் நல்லா இருப்போம்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களும் இப்ப நிறைய பேர் இளம் பெண்கள் தேடி தேடி போய் வளையல் வாங்குவாங்க. இது ஒரு ஐதீகமாவே ஐதீகமாவே இருக்கு. இது ஒரு ஃபாலோ பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, உண்மையாவே இந்த ஆடி மாத சிறப்புகள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு நாட்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப சொன்னது எல்லாமே பொதுவான உள்ளதுதான். இப்ப ஆடி மாசம் பலன்கள் பொதுவா சொன்னது. அதே மாதிரி இந்த பாதிப்பு, ராகுகேது பாதிப்பு எல்லாமே பொதுவாக உள்ளது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் பெண் சாபம், பெண் தோஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில இவங்களுக்கு இருக்குதா, இதுக்கப்புறம் அவங்க சந்ததியருக்கு வருமா வராதாங்கிறத ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும். அப்படி தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நீங்க பாக்கணும் அப்படின்னா கீழோட நம்பருக்கு நீங்க டீடைல்ஸ் கேட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் கேட்டுக்கோங்க. இது பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கலாம். சுய ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி.